ஓம் சாந்தி. முரளி டேட் 1/7/2026. காலை முரளி. பாப்தாதா, மதுபன். இனிய குழந்தைகளே, முழு உலகிற்கும் சாந்தி கொடுப்பது ஒரு தந்தையின் வேலை. அதனால் ஹே சாந்தி தேவா என்று அழைக்கிறார்கள். அதனால் தந்தைக்கு பரிசும் கிடைக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தை தந்தையை முழுமையாக பின்பற்ற முடியும்? பதில்: யார் தந்தைக்கு சமமாக தூய்மையாவாரோ அவரே முழுமையாக பின்பற்ற முடியும். யார் உண்மையான காதலியாகி இருப்பாரோ அவரே காதலர் எண்ணை ஃபாலோ செய்ய முடியும். அப்படிப்பட்ட காதலிகளையே நான் கூடவே அழைத்துச் செல்கிறேன். அதனால் பசுவின் வாலை பிடித்து கொண்டால் பரலோகம் போகலாம் என சாஸ்திரங்களில் காட்டுகிறார்கள். இப்போது இங்கே பசு அல்லது வாளின் விஷயமே இல்லை. பாடல்: அன்பு கடல் நீ. ஓம் சாந்தி. பாப்தாதா இருவரும் இருக்கிறார்கள் தானே? ஆத்துமாக்களின் தந்தை சிவபாபா என்பது இப்போது குழந்தைகளுக்கு தெரியும். நான் பதீத்த பாவனர், நான் நிராகாரர் என்பதும் உங்களுக்கு தெரியும். நீங்களும் நிராகாரராக சாந்த சொரூபமாக இருக்கிறீர்கள். நிராகார தந்தையும் சாந்த சொரூபமாக இருக்கிறார். ஆத்மாவும் சாந்த சொரூபமாக இருக்கிறது. ஆத்மாவின் சுய தர்மமே சாந்தி. நீங்கள் இருக்கும் இடம் சாந்தி தாமம். எப்போது யாகம் போன்றவற்றை படைப்பார்களோ அப்போது சாந்தி தேவா என அழைக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பரமாத்மா சாந்தி கடல். அந்த தந்தை முழு உலகிற்கும் அமைதி கொடுப்பவர். அப்படி பலருக்கு அமைதிக்காக பரிசு கிடைக்கிறது. எப்போது ஒருவருக்கு பரிசு கிடைக்குமோ அப்போது இவர் சாந்தி ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாகி இருக்கிறார் என்று சொல்வார்கள். இதில் மிக பெரியவர்களின் பெயர்களை சொல்கிறார்கள். இப்போது முழு உலகிற்கும் சாந்தி தேவை. இல்லை என்றால் அசாந்தியில் இருப்பவர்கள் பிறரையும் அசாந்தி ஆக்குவார்கள். இதுவோ ராவண ராஜ்யம். ராவணன் விரோதி. ராமரை விரோதி என்று சொல்வதில்லை. ராமரின் கொடும்பாவியை ஒருபோதும் எரிப்பதில்லை. திரேதாயுக ராமரையும் எரிப்பதில்லை. பரம்பிதா பரமாத்மாவையும் எரிப்பதில்லை. ராமராஜ்யத்தை எல்லோரும் விரும்புகிறார்கள். எனினும் ராமராஜ்யம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பது யாருக்கும் தெரியாது. புது உலகம் வர வேண்டும். புது டெல்லியில் ராமராஜ்யம் வரவேண்டும் என்று மட்டும் சொல்கிறார்கள். புது டில்லி என்று சொல்கிறார்கள். அதிக பெயர்களை வைக்கிறார்கள். டெல்லி அனைவருக்கும் தலைநகரமாக இருக்கிறது. டெல்லியே பரிஸ்தானாக இருந்தது. ராதா கிருஷ்ணரையும் அங்கேயே காட்டுகிறார்கள். இவர்கள் இருவரும் முக்கிய இளவரசி இளவரசர். இருவர் மட்டும் இருக்க மாட்டார்கள். நிச்சயம் இன்னும் இருந்திருப்பார்கள். 8 ராஜ்யம் பாடப்படுகிறது. புத்தியை வேலை வாங்க வேண்டும். சத்யுகத்தில் நிச்சயம் மற்ற ராஜ்யங்களும் இருந்திருக்கும். இங்கும் பாருங்கள் எத்தனை ராஜ்யங்கள் இருக்கின்றன. விருத்தி ஆகி அதிகமாகின்றன. இன்னின்ன ஊரின் மகாராஜா என சின்னஞ்சிறு ஊர்களும் அதிகம் இருக்கின்றன. சத்யுகத்தில் அவ்வளவு இருக்கவில்லை. அங்கே லக்ஷ்மி நாராயணரின் பெயர் பிரபலமாக இருக்கும். 2500 வருடங்கள் அவர்களின் ராஜ்யம் நடந்தது. லட்ச வருடங்கள் ஆகின்றன என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். இது சிந்திக்கும் விஷயம். இது ஆத்மாவிற்கு உணவு. உங்கள் புத்திக்கும் ஆத்மாவிற்கும் தந்தை இந்த ஆன்மீக உணவை கொடுக்கிறார். இப்போது உங்கள் புத்தியின் பூட்டு திறந்திருக்கிறது. எங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி தெரியாது என்று ரிஷி முனி போன்றோர் சொன்னார்கள். இப்போது குழந்தைகள் நீங்கள்
அப்படி சொல்வதில்லை. உங்களுக்கு படைப்போர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையும் தெரியும். நீங்கள் உங்கள் 84 பிறவி சக்கரத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் நீங்கள் தேவி தேவர்களாக இருந்தீர்கள். பிறகு இடையில் ராவணனின் பிரவேசம் ஏற்பட்ட காரணத்தால் விகாரியானீர்கள். இப்போது இது கடைசி நேரம். இப்போது பழைய உலகம் அழியும் என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு ஆரம்பமாகும். ஆரம்பத்தில் ராமராஜ்யம் இருக்கும். இடையில் ராவண ராஜ்யம் ஆரம்பம் ஆகிறது. இப்போது ராவண ராஜ்யம் முடிந்த பிறகு ராமராஜ்யம் ஆரம்பமாகும். நரனிலிருந்து நாராயணராக வேண்டும். இது சத்யநாராயண கதை. அனைத்து சாஸ்திரங்களின் சிரோன்மணி ஸ்ரீமத் கீதை என்பது உங்களுக்கு தெரியும். உயர்ந்தவர்கள் ஆவதற்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. உயர்ந்தவர்களை ஸ்ரீ என்று சொல்கிறார்கள். ஒரு கீதை சாஸ்திரம் இருக்கிறது. அதை தேவி தேவர் தர்மத்தின் சாஸ்திரம் என்று சொல்வது குழந்தைகளுக்கு தெரியும். அதன் மூலம் சங்கம யுகத்தில் தேவ தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறது. சத்யுகத்தில் தூய்மையாக மாற்றுவதற்கு அங்கே யாரும் பதீத்தமாவதே இல்லை. கீதையை பதீத்த பாவனி என்று சொல்ல முடியாது என்பதை இப்போது தந்தை உங்களுக்கு புரிய வைக்கிறார். கீதை மூலமாக பாவனமாக முடியாது. கீதையின் பகவானை பதீத்த பாவனர் என்று சொல்கிறார்கள். இதை நன்றாக நினைவில் வையுங்கள். கீதை தான் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தின் சாஸ்திரம். கீதையின் காலத்தில்தான் மிகப்பெரிய மகாபாரத சண்டை நடந்தது. அதனால் அநேக தர்மங்கள் அழிந்தன. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்பட்டது. கீதையைத்தான் தேவி தேவர் தர்மத்தின் சாஸ்திரம் என்று சொல்கிறார்கள். பிராமணர்களின் சாஸ்திரம் என்று சொல்வதில்லை. பிராமணர்களின் பெயரே கீதையில் இல்லை. பரம்பிதா பரமாத்மாவே வந்து பிரம்மா மூலமாக இந்த அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கிறார். சத்யுகத்தில் பிராமணர் இருப்பதில்லை என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அங்கே இருப்பவர்கள் லக்ஷ்மி நாராயணர், தேவர்கள். பிரம்மாவிற்கு பிறகு விஷ்ணு. பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரி ஸ்தாபிக்கப்பட்டது என்று சித்திரங்களில் காட்டப்படுகிறது. பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒன்றாக இருக்க மாட்டார்கள். பிரம்மா மூலமாக தேவி தேவர் தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்படும். இது விளக்கமாக புரிந்து கொள்ளும் விஷயம். இப்போது குழந்தைகள், நீங்கள் ஸ்ரீபாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுகிறீர்கள். உரிமையாளர்களாக இருக்கிறீர்கள். முக்கிய தர்ம சாஸ்திரம் 4. ஸ்ரீமத் பகவத்கீதை தான் நம்பர் 1 சாஸ்திரம். அதனால் நம்பர் 1 தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறது. பிறகு இஸ்லாமும் பௌத்தமும் வருகின்றன. ஒரு கீதையில் மட்டுமே ஸ்ரீமத் பகவத்கீதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற எந்த சாஸ்திரத்திலும் ஸ்ரீமத் இல்லை. ஸ்ரீமத் இஸ்லாம் சாஸ்திரம், ஸ்ரீமத் பௌத்த சாஸ்திரம் என பாடப்படவில்லை. ஸ்ரீமத் பகவத்கீதையாக ஒன்றே இருக்கிறது. அதன் மூலம் எந்த தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது? ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது. அது கடைசியில் ஸ்தாபிக்கப்பட்டது. இவை புரிந்து கொள்ளும் விஷயங்கள். இப்போது பாபா நமக்கு டீச்சரின் உருவில் பாடம் கற்பிக்கிறார். இது புத்தியில் இருக்க வேண்டும். தந்தை நமது தந்தையாக இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார். தந்தை படிப்பால் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். அதனால் சத்குருவாகவும் இருக்கிறார். தந்தையை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். இப்போது கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். அவர் ஞானக்கடல் இல்லை. அவரை ஞானக்கடல் தந்தை அப்படி மாற்றினார். அதனால் அவர் டீச்சராகவும் இருக்கிறார். இங்கே நீங்கள் புதிய விஷயங்களை கேட்கிறீர்கள். சாஸ்திரங்கள் போன்றவற்றை அதிகமாக படித்து கேட்டு வருகிறீர்கள். இப்போது நீங்கள் தந்தையிடமிருந்து டைரக்ஷனை கேட்கிறீர்கள்.
முன்னால் எல்லோரும் சரீரதாரி மனிதரிடமிருந்து கேட்டனர். ஆத்துமாக்கள் நாம் உண்மையில் அசரீரியாக இருந்தோம், பின்னால் சரீரத்தை தாரணை செய்தோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தையும் அசரீரி, அவருக்கு சிவலிங்கத்தை உருவாக்குகிறார்கள். ஆத்மா சரீரத்தின் மூலமாக அவரை பூஜிக்கிறது. ஹே பரம்பிதா பரமாத்மா, வந்து பத்தீத்தர்கள் எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என்று அழைக்கிறார்கள். லிங்கத்திற்கு பூஜை செய்கிறார்கள். எனினும் இவர் பதீத்த பாவன தந்தை, இவரையே அழைக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதில்லை. சிவன், பகவான், ஈசன் சும்மா அப்படியே நினைவு செய்கிறார்கள். அவரை தந்தை என்று சொன்னால் அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க வேண்டும் என்பது புத்தியில் வர வேண்டும். நமக்கு ஆஸ்தி கிடைத்தது, அதனால்தான் நாம் அவரை பூஜிக்கிறோம். பாரதவாசிகளுக்கு நிச்சயம் ஆஸ்தி கிடைத்திருந்தது. எப்போது கிடைத்தது என்பதை மறந்துவிட்டனர். இப்போது குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் தந்தையிடம் வந்திருக்கிறோம் என்பது குழந்தைகள் சொல்கிறீர்கள். சிவபாபா பிரம்மாவின் உடலில் வந்து புரிய வைக்கிறார். திருமூர்த்தியின் பெயர் பிரபலமாக இருக்கிறது. திருமூர்த்தி சாலை என பெயரும் வைத்திருக்கிறார்கள். தந்தைக்கு அதிக புகழ் இருக்கிறது. அன்பு கடல், ஆனந்த கடல், சக்தி கடல் என பாடலிலும் கேட்டீர்கள். அவர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல், அனைவருக்கும் சுகம் சாந்தி கொடுப்பவர், அனைவரின் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர், மிகவும் அன்பானவர். அவரை விட பிரிய பொருளாக எதுவும் இருப்பதில்லை. அந்த தந்தை சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுகிறார். அவர் நிச்சயம் அன்பானவராக இருப்பார்தானே? அவர்தான் எல்லையற்ற தந்தை. குழந்தைகளே, என்னிடம் இருந்து சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது தானே என்று கேட்கிறார். ஆத்துமாக்கள், நீங்கள் சகோதரர்கள். இப்போது தந்தையிடமிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். பாபா வந்து எங்களை தூய்மையாக்க வேண்டும் என்று அனைத்து ஆத்துமாக்களும் தந்தையை நினைவு செய்கின்றன. தூய்மையாக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார் என இப்போது ஆத்மா சொல்கிறது. குழந்தைகளே, 5000 வருடங்களுக்கு முன்னால் உங்களை தூய்மையாக்க வந்திருந்தேன் என்று சொல்கிறார். இப்போது நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் உங்கள் விக்ரமங்கள் விநாசமாகும். மேலும் உங்கள் எல்லா துன்பமும் தூர விலகும். ஹே பதித்த பாவனரே, வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். அதாவது பதித்த பாவன சீதாராம் என கரவொலி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள், சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போது தாம் பதீத்தர்களாக இருக்கிறார்கள் தானே? இதுவோ நரகம். இதை கொடிய நரகம் என்று சொல்கிறார்கள். இதை செய்தால் இப்படி ஆவீர்கள், இப்படி நடக்கும் என கருட புராணத்தில் கொடுமையான விஷயங்களை அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். பிறகு பசுவின் வாலை பிடித்தால் சொர்க்கத்திற்கு போகலாம் என்று சொல்கிறார்கள். அப்படி ஏதோ எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது விலங்கின் விஷயமே இல்லை. தாய்மார்கள், நீங்கள் பசுக்களாக இருக்கிறீர்கள். உங்கள் வாளை, அதாவது முந்தானியை எதுவரை ஒருவர் பிடிக்கவில்லையோ அதுவரை வழி கிடைக்காது. வாள் எதுவும் இருப்பதில்லை. உங்கள் வாளை பிடித்து கொண்டு கரை சேர்வோம் என்று சொல்கிறார்கள். இப்போது இங்கே வாளை பிடிக்க வேண்டியதில்லை, ஆனால் ஃபாலோ செய்ய வேண்டும். சந்நியாசிகளுக்கு அதிக ஃபாலோயர்கள் இருக்கிறார்கள். எனினும் ஃபாலோ செய்வது என்றால் பவித்திரமாவது. நீங்கள் உண்மையான ஃபாலோயர்ஸ். உங்கள் எல்லோரையும் திரும்ப அழைத்து செல்ல நான் வந்திருக்கிறேன் என்று சிவபாபா சொல்கிறார். நீங்கள் என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் சாம்பலாகும். தூய்மையாகாமல் ஃபாலோ செய்ய முடியாது. சிவபாபாவை முழுமையாக ஃபாலோ செய்ய வேண்டும். ஃபாலோ செய்வதற்கு நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் என்னை நினைவு செய்து வந்தீர்கள். ஆத்மாக்கள் காதலிகள், பரமாத்மா
காதலர் என்பது உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்கள் அவரை நினைவு செய்கின்றன. அழைத்துச் செல்ல அவர் வந்திருக்கிறார். என்னை ஃபாலோ செய்தால் நான் உங்களை கூடவே அழைத்துச் செல்வேன் என்று சொல்கிறார். எப்படி ஃபாலோ செய்வது என்பதையும் புரிய வைக்கிறார். நான் பாவனமாக இருக்கிறேன், நீங்கள் பதீத்தமாக இருக்கிறீர்கள். அதனால் நிச்சயம் பாவனமாக மாற வேண்டும், நிச்சயம் ஃபாலோ செய்ய வேண்டும். விகாரி ஃபாலோ செய்ய முடியாது. ஃபாலோ செய்வதற்கு எனக்கு சமமாக பவித்திரமாக மாற வேண்டும். நான் பதீத்தர்களை என்னோடு சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்வேனா என்ன? இவ்வளவு மனிதர்கள் எல்லோரும் முக்தி பெறுவதற்காக பக்தி, தவம், தானம், புண்ணியம் போன்றவற்றை செய்கிறார்கள். ஏனென்றால் இங்கே துக்கம் இருக்கிறது. நாம் நமது வீட்டிற்கு திரும்ப போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கு நிச்சயம் பவித்திரமாக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். நான் பாவனமாக இருக்கிறேன், அதனால் தானே பாவனமாக மாற்றுகிறேன். பிரம்மாவின் உடலிலேயே வருவேன். தான் படைப்பவர், நான் இந்த பிரம்மாவின் உடலில் வருகிறேன். தந்தை பிரம்மா மூலமாக தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதாக காட்டவும் செய்கிறார்கள். சிவபாபாவை ஃபாலோ செய்ய வேண்டும் என்பது பிகே உங்களுக்கு தெரியும். என்னை நினைவு செய்தால் தூய்மையான உலகிற்கு அழைத்துச் செல்வேன் என நான் வாக்கு கொடுக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். வேறு எந்த வழியும் இல்லை. பதீத்த பாவனர் என்று சொல்கிறார்கள், அல்லது பார்வை மேலே போகிறது, அல்லது தண்ணீரின் பக்கம் பார்க்கிறார்கள். கங்கை பதீத்த பாவனியே இல்லை. இவை கடலிலிருந்து தோன்றிய நதிகள். இப்போது உங்கள் வாளையே பிடிக்க வேண்டும். நீங்கள் தூய்மையாக வேண்டும், என்னை ஃபாலோ செய்ய வேண்டும். அப்போதே கூடவே போக முடியும் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் என்னோடு இருந்திருக்கிறீர்கள். இப்போது 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி பதீத்தமாகி இருக்கிறீர்கள். இப்போது மீண்டும் என்னை நினைவு செய்தால் பாவனம் ஆவீர்கள். ஃபாலோ செய்ய வேண்டும் என்றால் வீடு வாசலை விட வேண்டும் என்று சந்நியாசி குடும்பத்தாருக்கு சொல்கிறார். நான் பரந்தாமத்தில் இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நீங்களும் வருவீர்களா, அல்லது இங்கேயே விஷக்கடலில் இருப்பது பிடித்திருக்கிறதா? ஏ பதீத்த பாவனரே, வாருங்கள் என நீங்கள் அழைத்து வந்தீர்கள். இப்போது தந்தை வந்திருக்கிறார், கூடவே அழைத்து செல்கிறார். ஒவ்வொரு கல்பமும் வந்து உங்களை கூடவே அழைத்து செல்கிறேன். பிறகு சத்யுகத்தில் நீங்கள் அதிக சுகமாக இருப்பீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தார்கள் தானே? இவர்களுக்கு இவ்வளவு சுகத்தை கொடுப்பவர் யார்? ஹெவன்லி காட்ஃபாதர். நீங்கள் எனது ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள் என்பதை தந்தை நினைவூட்டுகிறார். பரம்பிதா பரமாத்மாவின் ஜெயந்தியை எல்லா பாரதவாசிகளும் கொண்டாடுகிறார்கள். இது எனது ஜென்ம பூமி. என்னை கிறிஸ்துவர்கள் ஏற்க மாட்டார்கள், அவர்கள் கிறிஸ்துவை ஏற்பார்கள். பாரதவாசிகள் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். இது அனைவரின் பதீத்த பாவன தந்தையின் ஜென்ம பூமி. தந்தை எல்லோருக்கும் சுகத்தை கொடுப்பவர், எல்லோரையும் விடுவிப்பவர். அதனால் பாரதம் எவ்வளவு உயர்ந்தது! நாடகப்படி எப்போது தனது குழந்தைகள் அதிக துக்கம் அடைவார்களோ அப்போது அவர்களுக்கு ஆஸ்தி கொடுப்பதற்கு தான் வருவது தந்தைக்கு தெரியும். தந்தை ஞானக்கடல், சுகக்கடல், குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். என்னை ஃபாலோ செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆத்துமாக்கள் நாம் விகாரிகளாக இருப்பதால் சரீரமும் விகாரிகளாகவே இருப்பது தெரியும். சத்யுகத்தில் ஆத்மா பவித்திரமாக இருப்பதால் சரீரம் பவித்திரமாக கிடைக்கும். குழந்தைகளே, தூய்மை ஆகுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். நினைவால் தான் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆவீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்காக, தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கு
ஆத்துமாக்கள் நாம் சகோதரர்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும். மிகவும் அன்போடு இருக்க வேண்டும். தந்தை எப்படி மிக மிக அன்பாக இருக்கிறாரோ அப்படி அன்பானவர் ஆக வேண்டும். தந்தைக்கு சமமாக பாவனமாகி தந்தையை முழுமையாக பின்பற்ற வேண்டும். தந்தையோடு வீட்டிற்கு திரும்பி போவதற்கு நிச்சயம் தூய்மையாக வேண்டும். வரதானம்: பலவீன ஆத்துமாக்களிடம் சக்திகளை நிறைக்கும் ஞான வள்ளல், வரமளிக்கும் வள்ளல் ஆகுக. தற்சமயம் பலவீன ஆத்துமாக்களிடம் அவ்வளவு சக்தி இல்லை, அதனால் தாண்ட முடியவில்லை. அவர்களுக்கு அதிக ஆற்றல் தேவை. அதனால் விசேஷ ஆத்துமாக்கள் நீங்கள் தம்மிடம் விசேஷமாக சக்தியை நிறைத்து அவர்களை ஹைஜம் செய்ய வையுங்கள். அதற்காக ஞான வள்ளலோடு கூடவே சக்திகளின் வரமளிக்கும் வள்ளல் ஆகுங்கள். படைப்பவரின் பிரபாவம் படைப்பில் ஏற்படுகிறது. அதனால் வரதானியாகி உங்கள் படைப்பிற்கு அனைத்து சக்திகளின் வரதானம் கொடுங்கள். இப்போது இந்த சேவை அவசியம். ஸ்லோகன்: சாட்சியாக இருந்து ஒவ்வொரு விளையாட்டையும் பாருங்கள். அப்போது பாதுகாப்பாகவும் இருப்பீர்கள், மஜாவும் வரும். ஓம் சாந்தி.